ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்தது. சிரிக்க வேண்டிய நாட்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நாட்களும் வந்துவிட்டது. எந்த ஒரு நாளுக்காக, எந்த ஒரு நிமிஷத்திற்காக வாழ்க்கையில் இத்தனை நாள், இத்தனை வருஷங்கள் காத்து கொண்டு இருந்தாயோ, அந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. என்ன சாய் சொல்கிறீர்கள் என்று நீ கேட்டால், நான் இப்படி இருந்தாலும் சொல்லும் பொழுது இது வெறும் ஆறுதல் மட்டும்தான் சாய் என்று நீ சொல்லத்தான் போகிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு எப்போதும் சொல்வேன், நான் சொல்லும் வார்த்தைகளை நீ ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் சரிதான். ஆனால் நான் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு இப்பொழுது ஆறுதலுக்கு மட்டுமல்ல, உன்னுடைய எதிர்காலமும் இதுதான் என்று நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நீங்கள் அனைவரும் இது வெறும் ஆறுதலான வார்த்தை தான் என்று சாதாரணமாக சொல்லிவிடுகிறீர்கள். மனதுக்குள் 1000 கவலைகளோடு தான் ஒவ்வொரு மனிதனுமே இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். யாருமே இங்கு கவலை இல்லாதவர்கள் என்பது ஒருபொழுதும் கிடையாது. கவலைகளோடு தான் இருக்கிறார்கள். சிலருக்கு வாழ்க்கை பிடித்தது போல அமைகிறது, சிலருக்கு வாழ்க்கை பிடிக்காதது போல அமைகிறது. பிடிக்காதவர்கள் என்ன சொல்வார்கள், இந்த உலகத்தில் என்ன இருக்கவே பிடிக்கவில்லை, நான் நினைத்தது ஒன்று, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலோ நடந்தது ஒன்று, எல்லா விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் தருகிறது என்று. ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், இதுவரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களையும் மறக்காதே. அதை ஒரு கவலையாக எடுத்துக்காதே. மறக்க வேண்டாம், அது ஒரு அழகான ஒரு நினைவுகள், அப்படியே விடு. அந்த கவலையாக எடுத்துக்கொள்ளாதே. வரும் காலத்தில் அதை உனக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள். எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த விஷயத்தை செய்தால் பிரச்சனைகள் வரும் என்ற ஒன்றை மட்டும் இது எடுத்துக்கொள். ஏனென்றால் நான் அதற்காகத்தான் இந்த ஒரு பயங்கரமான கஷ்டங்களையே உன்னை கொடுத்து தாண்டி வர வைத்தேன். உன்னுடைய மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும் விஷயம், நம் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும், குடும்பத்தில் எப்பொழுது விசேஷங்களும் நடக்கும் என்று. ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் ஏதாவது நடந்தால் அதில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா? நாம் எதிர்பார்த்தது நடந்துவிட்டது என்று அதை அப்படியே விடுவார். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும் பொழுது இந்த சாய் உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தது போலவே இருக்கும் அல்லவா? இதற்கு முன்பெல்லாம் ஏற்கனவே நிறைய முறை நிறைய விஷயங்களை, இப்பொழுது கூட குழம்பிக் கொண்டு இருக்கும் விஷயங்களை எல்லாம் நீ கேட்டாய், சரியா? ஆனால் நான் உனக்கு அப்பொழுது தராமல் நானாக ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்து வைத்திருந்தேன். அந்த நாளில் தான் தரப்போகிறேன். அதுதான் நாளைய நாள். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாக்கினை நீ எப்பொழுது கேட்கிறாயோ, ஏனென்றால் எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் கேட்டுவிட முடியாது. பாக்கியம் செய்தவர்களும் யாருடைய வாழ்க்கையில் அவர்கள் இன்று வரைக்கும் குழம்பிக்கொண்டு தனியாக அழுது கொண்டு இந்த விஷயம் நடக்குமா 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 என்று ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் இந்த வாக்கை கேட்க முடியும். யாருடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறதோ அவர்கள் ஆசைப்பட்ட விஷயம் அவர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். இந்த வாக்கு கிடைக்கும். வாக்கு கிடைத்த மறுநாளே நல்லதும் நடக்கும். இந்த நிமிஷம் நீ இந்த வாக்கு கேட்கிறாய். நீயும் எத்தனையோ வாக்குகளை கேட்பாய். நீ ஆனால் இன்று இந்த வாக்கினை கேட்கிறாய். உன்னை நோக்கி நோக்கி வந்தது. நீயும் தள்ளிவிட தள்ளிவிட இந்த வாக்கு உன்னை சுற்றி சுற்றி வந்தது. காரணம், இந்த வாக்கில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கானது. அது மட்டுமல்லாமல் இந்த வாக்கில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போறவை. அம்மா, நீ தேடுகிறாய், உன்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பொழுதும் நீ தேடும் வாழ்க்கை உனக்கு கிடைக்காதோ என்று மற்றவர்களை போல நினைக்காது. அதாவது தெய்வத்தை நம்பாதவர்கள் எப்பொழுதும் மனதில் தைரியத்தோடு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தனியாகத்தானே இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு என்ன. ஆனால் நீயே ஒரு பொழுதும் ஒரு நாளும் தனியாக இருப்பது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோடு நான் இருக்கிறேன். உன் குல தெய்வங்கள் இருக்கிறது, மற்ற தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறது. உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, தெய்வத்திற்கு நீ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு விஷயத்தை, உன் மனதில் இருக்கும் விஷயத்தை நீ சொன்னாலே போதும். நீ ஒரு வரிசைப்படுத்தி சில விஷயங்களை வைத்திருக்கிறாய். அந்த வரிசைப்படி தான் வேண்டுவாய், இந்த விஷயம் நடக்கணும், அந்த விஷயம் நடக்கணும், வரிசை செஞ்சு கொடுங்க அப்படின்னு.
அதே மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டு வரிசையாக ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பித்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 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 2 நாளைக்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கும். அது பெரிய அற்புதமும் சிறிய அற்புதமும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயங்கள், அதுவும் நீ கேட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். அதே போலவே நான் சொல்லும் இந்த வாக்கு கூடிய சீக்கிரமாக நடக்கும். நீ எந்த நபராக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் முடிவதற்குள் எல்லாமே உனக்கு கிடைத்துவிடும். அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஆனால் இப்பொழுது நான் சொல்லும் விஷயங்கள் என்ன தெரியுமா? அதுவும் இத்தனை நாள் அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது சமீப காலத்தில் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அந்த விஷயம்தான் நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் தேடுதலோ நிறைய தேடு. ஒவ்வொன்று விஷயத்தையும் தேடு. உனக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த அனைத்து விஷயங்களையும் தேடு. தேடினால் கிடைக்காதது என்பது எதுவுமே அல்ல. நீ தேடும் ஒவ்வொன்றும் கூடிய சீக்கிரமாகவே உனக்கு கிடைத்திடும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையுமே சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலுமே சொல்கிறேன். நீ என்ன தெரியுமா செய்வாய்? தேவையில்லாத விஷயங்களை எப்பொழுதும் தேடவே மாட்டாய், ஆசைப்படவும் மாட்டாய். நீ ஆசைப்படும் ஒவ்வொரு விஷயமும் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையானது மட்டுமே. யாராக இருந்தாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரிதான், உனக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். உனக்கு தெரிந்துதான் அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும், உனக்கு தெரிந்துதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று அவசியமே அல்ல. எல்லா நேரத்திலேயும் உனக்கு ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக அனைத்து அற்புதங்களும் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் படிப்படியாக நடந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அழகாக உருவாக்கியது நான் தான். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாகவே உருவாக்கி உனக்கு தருவேன். இன்று உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பதற்காக எல்லா நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கும் என்று நினைத்து கவலைப்பட்டு விடாதே. காலம் எப்படி வேண்டுமானாலும் அழகாக மாறும். நீ எதிர்பார்த்த திருப்பங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கவும் ஆரம்பிக்கும். நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு தேடுவதை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அற்புதமாக நானே கொடுப்பேன். மனதில் இருக்கும் ஏக்கங்களை குறைத்து கொள்ளுங்கள். எல்லா நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காதோ என்று நினைக்காதீர்கள். இன்றைய நாள் இப்படி இருக்கிறது, நாளைய நாள் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக மாறும். எதற்கும் நீங்கள் வாழ்க்கையில் இப்படிதான் நடக்குமோ அப்படிதான் நடக்குமோ என்று ஒவ்வொரு நாளும் எதையும் நினைத்து கலங்காதீர்கள். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய துணை இருக்கும். என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்று மட்டும் அல்லாமல் எல்லா நாளும் துணையாகவே இருப்பேன். யார் யாரோ உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், எல்லா விஷயத்திலேயும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் என்று. நீ இப்பொழுது எதையும் நம்ப மாட்டாய். ஆனால் கூடிய சீக்கிரமாக எல்லா விஷயத்தையும் நீ நம்ப ஆரம்பிப்பாய். நீ நம்ப என்னை நீ நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட இன்பங்களும் ஏகப்பட்ட சந்தோஷங்களும் கண்டிப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். புரிந்ததா? நன்றாக தெரிந்ததா? யாரையும் நினைத்து பயப்படாதே. எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனைகளும் வராது. நம்பிக்கை மட்டுமே இருக்கட்டும். எல்லா நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் என் மீது நம்பிக்கை இருக்கட்டும். உங்களுடைய நம்பிக்கைகள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அற்புதமாகத்தான் கொண்டு போகுமே தவிர ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட உன்னை தப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு போகாது. நான் உன்னுடைய அம்மா அப்பா அனைத்தையும் நான் நிச்சயமாகவே என்னென்னலாம் செய்வார்களோ அதற்கு எல்லாவற்றுக்கும் அப்படியே நான் முன் நின்று அனைத்து விஷயங்களையும் செய்வேன். எதையும் தொலைத்து விடாதே.
கஷ்டம் கஷ்டம் என்று எல்லாம் இன்பங்கள் மட்டுமே. எப்பொழுதும் அவன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.